ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான காரப்பொரி. நல்ல மொறு மொறுன்னு காரசாரமாக பூண்டு கடலை எல்லாம் நிறையா சேர்த்து வறுத்த காரப்பொரி. ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்கு. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நாள் வச்சு கூட சாப்பிடலாங்க. இந்த குளிர்காலங்களில் அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும். எண்ணெயில் பொரிச்ச பலகாரங்களே அடிக்கடி நிறையா சாப்பிடாம இந்த பொரியெல்லாம் நல்ல காரசாரமாக வறுத்து நல்ல பக்குவமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் சாப்பிட்லாங்க. நல்ல ஒரு டைம் பாஸ் ஸ்நாக்கு, நல்ல ஒரு லோ கேலரி ஸ்நாக்கு. இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதிகம் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் டீப் ஃப்ரை பண்ணாமல் செய்யக்கூடிய காரசாரமான ஸ்நாக் ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்கன்னு. ஸோ நான் கண்டிப்பாக பொரி சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது எங்கள் வீடுகள் அடிக்கடி செஞ்சு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்நாக். இது எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். டீயோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் இந்த பூண்டு கடலை எல்லாம் நிறையா சேர்த்து வறுத்து வச்சுக்கிட்டா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ அருமையான காரசாரமான காரப்பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காரப்பொரி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு 2 படி பொரி எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான மற்ற பொருட்களும் எடுத்து வச்சாச்சு. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான அகலமான கடாய் வச்சாச்சு. இதில் இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துடலாம். கண்டிப்பாக கோகோனட் ஆயில், தேங்காய் சேர்த்துக்கங்க. நம்ம நல்லா தேங்காய் விட்டு பொரி தாளிச்சாதாங்க வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் தேங்காய் விட்டு பொரி தாளிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்ல தேங்காயில் பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்து விட்டுடலாம். அந்த மேலே தோலோடவே கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ அது நல்ல மொறுன்னு வறுபட்டு வந்த உடனே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. இந்த தேங்காயில் பூண்டு நல்லா வறுபடணும். அந்த வாசனை இந்த காரப்பொரியில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல பூண்டு நல்ல எண்ணெயில் வறுபட்டு நல்ல மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஒரு 2-3 உடச்சி சேர்த்துருங்க. அடுத்ததாக வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை 1 கப்பு, பொட்டுக்கடலை 1 கப்பு. இந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். அது நல்லா அந்த பொரியில் அந்த நல்ல எண்ணெயில் வறுபட்டு அந்த பொரியோடு கலந்து வரும்போது சாப்பிட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா நிறையா சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க. அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா இந்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நல்லா வறுபடட்டும். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகட்டும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வறுத்து விடுங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாங்க. அடுத்ததாக உப்பு. நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் இங்கே சேர்க்க போகிற பொரியில் உப்பு இருக்குது, உப்பு பொரி சேர்க்கிறேன். ஸோ இந்த கடலை பூண்டு இது கலவாக மட்டுமே உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக நல்ல காரசாரமான மிளகாய் பொடி ஒரு ஃபுல் டீஸ்பூன் சேர்த்தாச்சு. நல்லா எல்லாம் கலந்து விட்டுடலாங்க. இந்த ஆயிலில் இந்த மிளகாய் பொடியும் நல்லா 1 நிமிஷம் வறுபடட்டும். இப்போ அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பொரியை சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. அதாவது இந்த பொரி நல்ல மொறுன்னு ஆகணும். அந்த சூடாகி மொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விட்டாச்சுங்க. இப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னா கைக்கு நம்மளுக்கு சூடு தெரியணும். அந்த பொரியும் நல்லா இன்னும் மொறுன்னு ஆகிருக்கும். சூப்பராக இப்போ வறுபட்டுருச்சுங்க. அவ்வளோதாங்க, நல்ல காரசாரமான காரப்பொரி ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. இங்கே நல்ல தேங்காய் விட்டு நிறைய பூண்டு இடித்து சேர்த்து நிறைய வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் நல்லா பக்குவமாக வறுத்து பொரிய கலந்து அட்டகாசமாக இந்த காரப்பொரி செஞ்சுருக்குறோம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. வாசனையும் டேஸ்ட்டும் அப்படி இருக்கும். சாப்பிட இன்னும் சாப்பிட்லான்னு தோணும். ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான டீ டைம் ஸ்நாக்கு, நல்ல ஒரு லோ கேலரி ஸ்நாக். இது ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். நல்லா ஒரு 10 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். கரெக்டாக நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம மூடி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே மொறுன்னு இருக்குங்க. இல்லை ஒரு கவரில் போட்டு கட்டி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் போதும். நல்லா அப்படியே மொறுன்னு இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம். எங்கள் வீடுகளெல்லாம் நாங்கள் அடிக்கடி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் இது. கண்டிப்பாக கிராமங்களில் எல்லா வீடுகள்லையும் செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி நல்ல காரசாரமாக பொரிய வறுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைங்க. எப்போ வேணாலும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஸ்நாக்காக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.